ஐரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை இவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள். நானும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்துவிட்டுத்தான் இருக்கிறேன். ஆனாலும் அதையெல்லாம் அவர்கள் காதில் கூட வாங்காமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காதது போல் மீண்டும் மீண்டும் உன்னை பற்றி எதற்காக தேவையில்லாமல் நீ செய்யாத விஷயங்களை எல்லாம் நீ செய்து விட்டாய், இவனுக்கு இந்த துரோகத்தை செய்து விட்டாய், அவனுக்கு அந்த துரோகத்தை செய்து விட்டாய் என்று மற்றவரிடம் தேவையில்லாமல் குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். தங்கமே, உனக்கு நேராக நல்லபடியாக பேசிக்கொண்டு உன்னுடைய உறவுகள் அனைவருமே என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? நீ பேசாததையும் நீ செய்யாத விஷயங்களையும் இட்டுக்கட்டி மற்றவிடமும் சொல்லி அவர்களையும் உன்னுடைய பேசுவதை நிறுத்துவதற்காக பல திட்டங்களை போடுகிறார்கள். நீ எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைக்கிறாய். ஆனால் அவரவர்கள் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உனக்கு முன் சிரித்துவிட்டு உன்னுடைய முதுகுக்கு பின் போய் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுகிறார்கள். உன்னை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? நீ ஒரு விஷயத்தை நல்ல முறையில் பேசினால் நீ அதை தவறான விஷயத்தில் நீ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நபரை பார்த்து இவன் நல்லவன், எனக்காக இவன் இந்த சமயத்தில் உதவி செய்தான் என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் நபரானவர் வேறு ஒருவரிடம், அதாவது நீ யாரை நல்லவன் என்று சொன்னாயோ அவனிடமே போய் உன்னை பற்றி நேற்று என்ன தெரியுமா அவள் சொன்னார், நீ அவள் கஷ்டப்படும் நேரத்தில் உதவியே செய்யவில்லையாம், நீ எப்பொழுதும் சுயநலமாகவே இருக்கிறாயாம், நீ நல்லவன் இல்லையாம் என்று நீ சொன்னாய் என்று அவனிடம் போய் சொல்கிறார்கள். உன்னை எல்லா இடத்திலும் தவறான பெயருடனேயே வாழ வைக்க வேண்டும் என்று உன்னுடைய உறவுகள் நினைக்கிறது. அவர்களுக்கு நீ கீழே போவதிலும் நீ மற்றவரிடம் பேசாமல் தனிமைப்படுத்துவதிலும் அவர்களுக்கு என்ன லாபம் என்பதுதான் ஒன்றும் புரியவில்லை. நீ தனிமையில் இருந்தால் மன உளைச்சலுக்கு ஆளாவாய். அதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தேவையில்லாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நரகமான விஷயத்தையும் செய்யக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு முறை. இன்று இருக்கும் இதே உறவானது அடுத்த பிறவியிலும் கிடைக்குமா என்பது தெரியாது. அதை இந்த பிறவியிலேயே எல்லாருடையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ நினைப்பது அதுதான். எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக வெளியே போக வேண்டும், பார்க்க வேண்டும், சிரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நினைக்கிறாய். ஆனால் மற்றவர்கள் யாருமே அப்படி நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீ என்ன நினைக்கிறாய் அப்படியே எதிராகவே மற்றவர்கள் நினைக்கிறார்கள். உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பிரித்துவிட வேண்டும், உன்னை ஒரு கெட்ட பெயராகவே மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லாமே உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டார்கள் போல் தங்கமே. உன்னுடைய அப்பாவாகிய நான் எல்லா நிலையிலும் உன்னை பாதுகாக்க இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டார்கள். உனக்கு இப்பொழுது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால், யாரிடமும் எதையும் பேச வேண்டாம் என்கின்றேன். சிலர் சொல்வார்கள், இவள் என்ன அமைதியாகவே இருக்கிறாள் என்று சொல்வார்கள். சொல்பவர்கள் சொல்லட்டும். நீ பேசினாலும் பேசாவிட்டாலும் உன்னை எப்படி இருந்தாலும் குறை கூறுபவர்கள் நீ அமைதியாக இருந்தாலும் அதை தான் சொல்லப் போகிறார்கள், நீ பேசினாலும் அதை தான் சொல்லப் போகிறார்கள். நீ அமைதியாக என்ன சொல்லப் போகிறார்கள்? இவள் திமிரு பிடித்தவள் என்பார்கள். இதே பேசினால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து என்னென்ன விஷயங்களை கோக்கலாமோ எல்லா விஷயங்களையும் கோர்த்து 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 உன்னை தேவையில்லாமல் எல்லா விஷயத்திலும் மாட்டி விடுவார்கள். இதைதானே ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னுடைய உறவுகள் இப்படி மோசமானவர்கள் என்பதை நான் உணர்ந்தேன். சீக்கிரத்தில் இவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையில் நான் உன்னை தனி ஆளாக இல்லாமல் உன் குடும்பத்தில் இருக்கும் இந்த பிரிவினையை ஒற்றுமையாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் உங்களுக்கே ஒரு அன்பு பாசம் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறீர்கள். ஒரே வீட்டில்தான் இருக்கிறீர்கள், ஆனாலும் அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, ஒரு நல்லபடியாக ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு பேச்சுகள் கூட கிடையாது. இதையெல்லாம் பயன்படுத்தி தான் அவர்கள் வாழ்க்கையில் வாய்க்கு வந்தது போலவே மற்றவரிடம் பேசி உன்னை தனிமைப்படுத்துகிறார்கள். இனிமே உன்னை தனிமைப்படுத்த முடியாது. உன் குடும்பம் உன் பின் ஆணி வேராக நிற்கப் போகிறது. நீ நினைக்கலாம்,
என்னவாறாகி என்னுடைய குடும்பத்திலேயே ஒற்றுமையே இல்லையே என்று நானே உருவாக்கி தருகிறேன். நான் தான் இருக்கிறேனே ஒற்றுமையை உருவாக்க. சகலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க நானும் இருக்கிறேன். நீ நிச்சயமாக பெருவாழ்க்கை வாழ்வாய். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை பார்த்து அவர்கள் அனைவரும் ஓடத்தான் போகிறார்கள். இப்பொழுது ஒரு சிறு கரை இருப்பதினால் அந்த கரையை பெரிதாக்கவே சில விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் அந்த கரையை ஆரம்பத்திலேயே அழித்து விட்டால் யார் என்ன செய்ய முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் சொல் பார்க்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் இந்த பிரிவினையை நானோ எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரிவினை இல்லாத வாழ்க்கையாக சேர்த்து உனக்கு நல்ல முறையில் தருவேன். இதுவரைக்கும் எந்த ஒரு பாசமோ அக்கறையோ உன் குடும்பத்தில் கிடையாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டு என்ன நடக்கிறது, என்ன வீட்டில் என்ன செய்யலாம், என்ன விசேஷத்தை நடத்தலாம் என்று கூடி ஆலோசித்து எதுவுமே செய்யாமல் தனிமையிலேயே இருக்கிறீர்கள். யாரும் யாரிடமும் உண்மையாக பேசுவது கிடையாது. முதலில் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை பலப்படுத்துகிறேன். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் ஓடி போய்விடுவார்கள். ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால்தானே உனக்கும் இன்பமாக இருக்கும். நிச்சயமாக நடக்கும். நல்லதொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். சீரும் சிறப்புமாகவும் பல இன்பங்களை அள்ளி அள்ளி நான் கொடுக்கவும் நான் இருக்கிறேன். காயங்களை மறந்துவிடு. சந்தோஷங்களை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். பல பேருக்கு நீ ஆறுதல் வார்த்தை சொல்வாய். நான் இன்று உனக்கு சொல்கிறேன். ஆறுதல் வார்த்தை அல்ல, உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் யோக வாழ்க்கை. வார்த்தைகள் என்பது பொய்யாகாது, எப்பொழுதும் உண்மையாகும். என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். காலத்தால் அழிக்க முடியாத வார்த்தைகள் இது. உன்னுடைய உறவுகளையோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையோ பற்றி நீ எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்வேன், நானே அனைத்தையும் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்தி வா. எல்லாம் மாறும். இனிப்பான சில விஷயங்களை கேட்கும் நேரம் வந்துவிட்டது. சீக்கிரத்தில் எல்லாமே இனிப்பாக மாறும். இதுவரைக்கும் கசப்பாகவும் கண்களை திறக்க முடியாத காரமும் கண்ணீரில் தண்ணீரில் மிதந்தாய். இதற்கு மேல் உன்னுடைய கண்ணிலிருந்து நானும் தண்ணீரை வரவே விடமாட்டேன். ஏனென்றால் நான் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் பாதுகாப்பாக இருந்து நல்வழி நடத்தப் போகிறேன். தங்கமே, யோசிக்காதே. எல்லா விஷயத்தையும் நான் மாற்றுகிறேன் என்று சொல்ல பிறகும் எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசித்து கவலைப்படாதே. சீக்கிரத்தில் நான் உன் வாழ்க்கையில் அனைத்திலும் இருந்து நல்ல வழி காட்டி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாக இருக்கும்படி எல்லா விஷயத்தையும் செய்வேன். எதிர்காலத்தையோ உன் குடும்பத்தையோ மற்றவர்களையோ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். அமைதியோடு இரு. அமைதியானது உன்னை வாழ வைக்கும். அமைதியாக இருப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிப்பான். அவசரமாக சண்டை போடுபவன் பேசுபவன் எல்லாம் வாழ்க்கையில் சாதிப்பது குறைவுதான். நீ அமைதியாக இரு. யார் எது பேசினாலும் அமைதியாக இரு. எல்லோருக்கும் நான் அல்லவா பதில் சொல்கிறேன். உன் வேலையை மட்டும் பார். அடுத்தவர்கள் பேசுவது, அடுத்தவர்கள் உன் குடும்பத்தை கலைக்க வேண்டும் என்று நினைப்பது, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உனக்கு செய்கிறார்கள், நாளை அவர்களுக்கு நான் செய்வேன். எல்லாம் நல்லதே நடக்கும். யாரும் உன்னை இவள் கெட்டவள், இவள் திமிரு பிடித்தவள், இவள் எல்லோரையும் பற்றி இப்படித்தான் பேசுகிறாள் என்றெல்லாம் நினைக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே மாற்றித் தருவேன். எல்லோருக்கும் மத்தியில் நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய். சந்தோஷமாக இரு. சகலத்தையும் நானே தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.